ஓவியாகுமார் வணக்கம். நிச்சயமாக திருநெல்வேலி மற்றும் தமிழகத்தை உலுக்கிய கவின் ஆணவ கொலை வழக்கில் ஆஜராகாமல் இருந்த சஸ்பெண்ட் எஸ்ஐ சரவணனுக்கு நேற்று திருநெல்வேலி நீதிமன்றம் பிடி வாரண்ட் பிறப்பித்து உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் மற்றொரு வழக்கில் அவர் ஏன் ஆஜராகவில்லை என நீதிபதி கேட்கும் போது சிபிசிஐடி போலீசார் மற்றொரு வழக்கில் அவர் ஜாமீனில் இருந்த நிலையில் தற்போது கோவை சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாக சிபிசிஐடி போலீசார் திருநெல்வேலி நீதிமன்றத்தில் தெரிவித்த தகவல்களால் மிகப்பெரிய பரபரப்பு நீடிக்கிறது. இந்த மற்றொரு கொலை வழக்கு என்னவென்று விசாரித்த போது எஸ்ஐ சரவணன் கூலிப்படை ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டதாகவும் பல கொலைகளுக்கு கோடிக்கணக்கில் வசூலிக்கப்பட்டதாகவும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனால் தென் மாவட்டங்கள் மற்றும் அண்டை மாநிலமான கேரளா உள்ளிட்ட இடங்களில் கூலிப்படை ஏவி கொலைகளை சரவணன் டீம் செய்து இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். அதனால் அவரிடம் போலீசார் வேறு கொலைகளில் தொடர்பு உள்ளதா என தற்போது விசாரித்து வருகின்றனர். இந்த மற்றொரு வழக்கு என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், ஈரோடு மாவட்டம் தாராபுரத்தை சேர்ந்த சென்னை ஹைகோர்ட் வழக்கறிஞர் முருகானந்தம் 41 வயதான இவர் சொத்து தகராறு காரணமாக முன் விரோதத்தில் கடந்த ஆண்டு ஜூலை 28ஆம் தேதி கூலிப்படையால் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் முருகானந்தத்தின் சித்தப்பாவும் தாராபுரம் தனியார் பள்ளி தாளாளருமான தண்டபாணி, அவரது மகன் கார்த்தி, அவரது நண்பர் நாட்டுத்துறை மற்றும் கூலிப்படையினர் உள்ளிட்ட மொத்தம் 28 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த நிலையில் கூலிப்படையை தயார் செய்து கொடுத்ததாக திருநெல்வேலியில் ஆணவ கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட கவின் ஆணவ கொலை வழக்கில் கைது ஜாமீனில் வெளியே வந்த எஸ்ஐ சரவணனை நேற்று முன்தினம் நள்ளிரவில் திருநெல்வேலி போலீசார் தாராபுரம் போலீசார் கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் தான் இந்த தகவல்கள் வெளிவந்து உள்ளது. இந்த தாராபுரம் வழக்கில் கைது செய்து திருநெல்வேலி சிறையில் இருக்கும் சில மாதங்களுக்கு முன்பு சிறைத்துறை இடமாற்றம் செய்தது. அப்போது கவின் ஆணவ கொலையில் ஜாமீன் கிடைக்காமல் சிறையில் இருந்த எஸ்ஐ சரவணனுக்கும் தண்டபாணிக்கும் நட்பு ஏற்பட்டுள்ளது. அப்போது தண்டபாணி தனது வழக்கில் முக்கிய சாட்சிகளான வக்கீலின் தாய் சுமித்ரா தேவி, தாராபுரம் ஆயில் மில் அதிபர் தங்கவேல் மற்றும் சிலர் உள்ளனர். திருச்செங்கோடு சிறப்பு கோர்ட்டில் இந்த வழக்கு நடந்து வருகிறது. இந்த வழக்கில் எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்க ஏதாவது உதவ முடியுமா என கேட்டுள்ளனர். அதற்கு சரவணன் தனக்கு தெரிந்த கூலிப்படை இருப்பதாகவும் இதற்கு பல கோடி ரூபாய் செலவாகும் என்றும் தெரிவித்ததாகவும் இதற்கு தண்டபாணி சம்மதம் தெரிவித்ததை தொடர்ந்து கேரளத்தை சேர்ந்த கூலிப்படையை தயார் செய்து சரவணன் கொடுத்துள்ளதாகவும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து முக்கிய சாட்சியான தாராபுரம் ஆயில் மின் உரிமையாளர் 55 வயதான தங்கவேல் என்பவரை கடந்த 7ஆம் தேதி கேரள கூலிப்படையினர் வெட்டிக் கொள்ள முயன்றனர். இதில் அதிர்ஷ்டவசமாக அவர் மீட்கப்பட்டு கோவை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த வழக்கின் காரணமாகவே சரவணன் தற்போது ஜாமீனில் இருந்த சுர்ஜித்தின் தகப்பனார் எஸ்ஐ சரவணன் கைது செய்யப்பட்டு கோயம்புத்தூர் சிறையில் அடைக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. எது எப்படி இருந்தாலும் ஒரு கொலை வழக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே மற்றொரு கொலை வழக்கிலும் எஸ்ஐ சரவணன் சம்பந்தப்பட்டிருப்பது தமிழகம் முழுவதும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்து மிகப்பெரிய பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. ஓவியாகுமார்.